ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, நம் எல்லாரும் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர்கள். ஒரு கோயிலுக்கு நாம் வந்தோம் என்றால் முக்கியமாக நாம் பார்ப்பவை சில இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய திவ்ய நற்கருணை பேழை. அதிலே ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருப்பது நமக்கு மிக மிக நம்பிக்கையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது, சக்தி கொடுக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமானது, ஒவ்வொரு கோயிலிலும் இருக்கின்ற திருச்சிலுவை. அதை பார்க்கும்போது நாம் எல்லாரும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக தன்னுடைய உயிரை கையளித்தார். இந்த உயிர்ப்பு காலத்தில் மீண்டும் மீண்டும் நம்முடைய முதல் வாசகம், இரண்டாம் வாசகம் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது, நீதான் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொன்றவர். இன்றைக்கும் சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சரி, பேதுரு ராயப்பர் அந்த யூத மக்களை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். நாம் கேட்கலாம், ராயப்பருடைய போதனையை கேட்டு எல்லாரும் சுத்தியையும் ஒளியையும் வைத்து கொண்டு கல்வாரி மலையிலே இருந்தார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒருவேளை அங்கே பிலாத்துமன் கத்திய கூட்டத்தில் இருந்திருக்கலாம், அல்லது மௌனம் காத்திருக்கலாம். ஒன்று மட்டும் உண்மை, மக்களுடைய பாவங்கள் தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட காரணம். இன்றைக்கு திருத்தூதர் பணியில் நாம் வாசிக்க கேட்ட பகுதியும் சரி, பேதுரு எழுதிய முதல் திருமுகமும் சரி, எவ்வளவு மதிப்புக்குரியது உங்களுடைய ஆன்மா என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற ரத்தம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய பாவத்துக்காக என் ஆண்டவர் மரித்தார், எனக்காக உயிரை கொடுத்த அவருக்காக நான் நல்ல வாழ்க்கை வாழ்வேன், நல்லது செய்வேன் என்று நாம் எல்லாரும் முடிவு செய்ய வேண்டும். ராயப்பருடைய போதனையை கேட்ட எல்லாரும் உள்ளம் குத்துண்டார்களாம். ராயப்பரை பார்த்து, யோவானை பார்த்து கேட்டார்களாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். இன்னைக்கு நீங்களும் கேட்பீங்க, அவங்கள போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். உடனே அவர் சொன்னார், திருமுழுக்கு பெறுங்கள், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அது மட்டும் போதாது, நம்பிக்கை கொண்டதற்கேற்ப வாழுங்கள். நம்மெல்லாம் திருமுழுக்கு பெற்றாச்சு தானே, ஏற்கனவே குழந்தையா இருக்கும் போதே திருமுழுக்கு பெற்றாகிவிட்டது. நம்ம செய்ய வேண்டியது என்ன, உண்மையாகவே நம் ஆண்டவரை நம்பினால் என்ன செய்யணும், நல்ல வாழ்க்கை வாழணும். பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும். இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கோம், இருந்தாலும் லீவ்லையும் புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்காக தியாக வாழ்க்கை வாழ வேண்டும், அன்பு வாழ்க்கை வாழ வேண்டும், தாராளமான வாழ்க்கை வாழ வேண்டும், நேர்மையோடு உழைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதுதான் திருமுழுக்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கை முறை. அன்றைக்கு பேதுரு சொன்னார்,
திருமுழுக்கு பெற்றவர்களுக்கேற்ப நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக கொடுக்கப்பட்டவில்லை, உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவர் இயேசுடையது. அதை மறந்து விடாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறவர்கள். பவுலடியார் தன்னுடைய போதனை என்னுடைய சொன்னார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் போதனை வீண், உங்கள் நம்பிக்கையும் வீண் அப்படின்னு சொன்னார். நீங்களாம் உயிர்த்த ஆண்டவரை நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்பலையா? இல்லை கல்வாரி மாலையில் சிலுவையிலே உயிரை விட்டார், எல்லாம் நிறைவேறிட்டு தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு அடக்கம் பண்ணாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவர் உயிர்த்து எழுந்தார். இந்த பரிசேயர்கள்ட்ட அந்த படை வீரர்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு காசு நிறைய அந்த படை வீரர்கள்லாம் கொடுத்து, அவர் ஒன்றும் உயிர்த்தெழல, நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இயேசுனுடைய சீடர்கள் உடலை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க. நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, காட்டி கொடுக்க யூதாஸுக்கு கொடுத்தது 30 வெள்ளிக்காசு, இது ஏராளமாக பணம் கொடுத்தாங்களாம். அப்படின்னா 3000 வெள்ளிக்காசு கூட கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? பொய் சொல்றதுக்கு. என்ன பொய்? இயேசு உயிர்க்கல அப்படின்னு பொய் சொல்றதுக்கு. நீங்க பொய்யை நம்புறீங்களா, உயிர்த்ததை நம்புறீங்களா? ஆண்டவர் உயிர்த்ததை நம்புறீங்க. நம்ம விவிலியத்தில் இந்த உயிர்ப்பு காலத்தில் ஆண்டவர் கொடுத்த காட்சியெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லப்பட்டிருக்குது. மரிய மகலேனாவுக்கு காட்சி கொடுத்தாராம். அப்புறம் பேதுருவுக்கு காட்சி கொடுத்தாருன்னு இன்னைக்கு ஒரு வரி இருக்கு. ராயப்பருக்கு தனியாக காட்சி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இன்னும் சில பெண்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. 11 பேர், தோமா இல்லாம 11 பேருக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு, 10 பேருக்கு கூட. அப்புறம் 12 பேருக்கு தோமா திருப்பி வந்த பிறகு அவரோட சேர்ந்து காட்சி கொடுத்தாரு. மாதாவுக்கு காட்சி கொடுத்தாரா? மாதாவுக்கு அன்பு தாய் அன்னை மரியா பைபிளில் எழுதி இல்லை. ஆனால் நிச்சயமா நம்முடைய மாதாவுக்கும் அன்பு தாய்க்கும் அவர் காட்சி கொடுத்துருப்பார். அதை நினைச்சு பார்க்கலாம் எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம் சொல்லி. யாருமே நம்பாத போது இந்த அம்மா நம்பினார்கள். பெரிய சனிக்கிழமை நம்பிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று டொமினிகன் ஃபாதர்ஸ் அவங்களுடைய பிரார்த்தனையில சொல்லுவாங்களாம். யாருமே ஆண்டவர் கல்லறையில் அடக்கப்பட்ட போது நம்பவில்லை, மாதா தொடர்ந்து நம்பினார்கள். அவர்களுக்கும் ஒரு காட்சி கிடைத்திருக்கும். அப்புறம் 500 பேருக்கு ஒன்னா காட்சி கொடுத்தாராம். பவுல் சொல்றார், 500 பேர் கூடி இருக்கும்போது ஒன்னா காட்சி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட காட்சி ரொம்ப ஒரு முக்கியமான காட்சி. நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 2 பேர், கிளையோப்பாவும் அவருடைய நண்பரும் எருசலேமிலிருந்து எம்மாவுன்ற ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு போனாங்க? ஒருவேளை அவங்க ஊராக இருந்திருக்கலாம், வேலை விஷயமா போயிருக்கலாம், அல்லது ஐயோ இதெல்லாம் மறந்துடுவோம், எருசலேமில் தான் இவ்வளோ அநியாயம் நடந்தது, ஆண்டவரை இப்படி சாகடிச்சாங்க, சரி மறக்கிறதுக்காகவாது வேற ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் போயிருக்கிறார்கள். ஒரு 7 மைல் 12 கிலோமீட்டர்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோ தூரத்துக்கு போகிறார்கள். அந்த காலத்தில் வழக்கமாக போகிறது நடந்து தான் போவார்கள். இந்த சமயத்தில் ரொம்ப சோகமாக அவர்கள் பேசிக்கொண்டே போனார்கள். அந்த எம்மாவுன்ற ஊர் இப்போ அங்கே ஹோலி லேண்டில் புண்ணிய பூமியில் இருக்கான்னா இல்லை. கால ஓட்டத்தில் அந்த ஊர் பேர் மாறி இருக்கலாம், அந்த ஊர் பேர் மாறி இருக்கலாம். இப்போ வேற பேரில் அந்த ஊர் இருக்கலாம். ஆனால் எருசலேமுக்கு பக்கத்தில் ஒரு 12 கிலோமீட்டரில் அந்த ஊர் இருந்ததுன்னு சொல்லணும்.
போகும்போது ரொம்ப வருத்தமாக பேசிட்டு இருக்காங்க, முகம்லாம் சோர்ந்து போயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஏதாவது கஷ்டம் இழந்தாக்க உண்மையாகவே வேதனையாக தானே இருப்போம், சோகமாக தான் இருப்போம். அப்போ உயர்த்த ஆண்டவர் அவர்களோடு வழி நடக்கிறார். என்னையா பேசிட்டு வரீங்கன்னு கேட்குறாரு அவங்கக்கிட்ட. அப்போ இவங்களுக்கு கோபம் வருது. என்ன நடந்திருக்கு எருசலேமில் இந்த நாட்களில்? நாசரேத்தோர் இயேசு அவர் எவ்வளவு வல்லவர் பாருங்கள். நாசரேத்தோர் இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்குனராக திகழ்ந்தார். ரொம்ப நல்ல மனுஷன், வல்ல மனுஷன், இறைவாக்குனர். இஸ்ராயேலை மீட்க போகிறார் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனா தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே. இதெல்லாம் நடந்து 3 நாள் ஆகிப்போச்சு. எங்களை சேர்ந்த பெண்களும் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். விடியற் காலையில் கல்லறைக்கு போனாங்க. அங்கே பார்த்தா அவருடைய உடலை காணாது திரும்பி வந்தாங்க. சமணசுகளை பார்த்தாங்களாம். எங்களோடு இருந்தவர்களும் கல்லறைக்கு போனார்கள். அந்த பெண்கள் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஆண்டவரை காணவில்லை, அங்கே அவருடைய உடலை காணவில்லை. எவ்வளவு சோகமா வருத்தமா சொல்றோம். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இவரையே நம்பி இருந்தோம், அவருடைய புதுமையை பார்த்தோம், போதனைகளை கேட்டோம். இப்ப என்னன்னா அவருடைய உடலையே காணோம். ஆண்டவர் உயிர்ப்பார் என்று அவர் நம்பவே இல்லை. அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் அவங்கள திட்டார். அறிவிலிகளே, உங்களுக்கு விவிலியத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு தெரியாதா? மோசே தொடங்கி இறைவாக்குனர்கள் வழியாக இப்படி மெசியா மாட்சி அடையும் முன் துன்புற வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதுக்குள்ள எம்மாவுஸ் வந்துடுச்சு. அந்த ஊர் கூட வந்த ஆண்டவர் இயேசு தான் அவங்களுக்கு தெரியல. இன்னும் போடுற மாதிரி அவர் காட்டி கொண்டார். அப்போதான் அவங்க என்ன சொல்கிறாங்க? நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது, எங்களுடைய தங்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அதுதான் சொல்லணும். ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களை விட்டு போகாதேயும். ஏனென்றால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது, ஆறுதல் அளித்தது. நீர் பேசும்போது எங்கள் உள்ளம் பற்றி எறிந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எங்க கவலையே போயிடும், மகிழ்ச்சியா இருப்போம். எப்படி பாசமா சொல்றாங்க பாரு. சில பேர் நல்லவங்க வந்தா நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க, சாக்லேட்டு, பிஸ்கட்டு, பழம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆண்டவரை விட நல்லவர் யாரும் இருக்காங்க? வேற யாரும் அவரை விட நல்லவங்க இருக்காங்களா? இல்லை. பாசமா பேசுவாங்க, அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி நமக்கு அன்போடு தன்னுடைய அக்கறையை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே எங்களோடு தங்கும் அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. கானா ஒரு திருமணத்தார் ஆண்டவரிடம் பெரிய அற்புதத்தை பெற்றார்கள். அங்க என்ன நடந்தது? தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு யாரை கூப்பிட்டாங்க? மாதாவை கூப்பிட்டாங்க, இயேசுவையும் கூப்பிட்டாங்க. நிறைய சமயம் நம்ம வீட்டில் ஒரே கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறது காரணம் இயேசு நம்ம கூப்பிடுறதில்ல. என் மனசில் தங்கு, எங்கள் வீட்டில் தங்கு, எங்கள் சபையில் தங்கு அப்படின்னு நம்ம கூப்பிட்டா பெரிய புதுமையை நம்ம அனுபவிப்போம். புரியுதா? உண்மையாகவே ஆண்டவரே எங்களோடு தங்கும். அங்கே தங்கம் சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குது? சாப்பிட்ற நேரம் வருது. அப்போ ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், தந்தைக்கு நன்றி கூறினார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், கொடுத்தார். 4 வார்த்தைகள்.
அப்பங்களை ஆண்டவர் பலுகச் செய்யும் போது இந்த 4 வினை சொற்கள் நிகழ்கின்றன. அப்பத்தை எடுப்பது, ஆசீர்வதிப்பது, பிடுவது, கொடுப்பது. அந்த ராப்போசன அறையிலே இது 4ம் நிகழ்கிறது. இங்கே இப்படி அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கும் போது உடனே அவரை கண்டுகொள்கிறார்கள். அவர் மாயமாய் மறைந்து போகிறார். எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு பயணம் நடந்து சோர்ந்து போய் வந்தவர்கள் இப்போது மகிழ்ச்சியோடு ஒரே ஓட்டமாக மீண்டும் எருசலேமுக்கு போகிறார். உயிர்த்த ஆண்டவரை கண்டதாக அவர்களிடம் சொல்லுகிறார். கோயிலுக்கு வரும்போது வேதனையோடு இருக்கலாம், மனக்கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிறகு, இறை வார்த்தையால் நம் உள்ளம் உருகிய பிறகு, பலிபீடத்திலே அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு பெற்று நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு நாம் எல்லாரும் அந்த எம்மாவுஸ் சீடர்களை போலத்தான் புது நம்பிக்கையோடு தெம்போடு நல்லது செய்ய விரைந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு பூசையிலும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி நிகழ்கிறது. முதல் பகுதி இறை வார்த்தை பிட்டு கொடுக்கப்படுகிறது. 2வது பகுதி அப்பம் பிட்டு கொடுக்கப்படுகிறது. இதுதான் நம்முடைய நம்பிக்கையின் ஆணிவேர், அஸ்திவாரம். இது இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்படவே கூடாது. சில பேர் பைபிள் மட்டும் போதும்னு மற்ற சபகாரங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பத்தை பெட்கையில் தான் அவர்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். விவிலியத்தை விளக்கும் போது உள்ளம் உருகலாம். உள்ளம் உருகினால் மட்டும் போதாது, அப்பம் பிற்கப்பட வேண்டும். நாம் அப்பத்தை வாங்கி உண்ண வேண்டும். அப்பத்தில் இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இது நிறைவேறுகின்ற திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். இறை வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. பிரியமானவர்களே, நமக்காக கொடுக்கப்பட்ட விலை நம் ஆண்டவருடைய இரத்தம். நமக்கு நம்பிக்கை அளிப்பது, நம் வாழ்வுக்கு தெளிவு கொடுப்பது ஆண்டவருடைய வார்த்தை. நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்ள செய்வது அப்பம் பிற்கும் பலி. நாம் எந்நாளும் உயிர் வாழ்வது நம்பிக்கை பயணத்தில் அப்பத்தில் இருக்கின்ற ஆண்டவரை உட்கொள்வதால் என்பதை ஒருபோதும் மறவாதிருப்போம். நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடருவோம். ஆமென்.